வணக்கம். இன்றைய முக்கிய செய்திகள். மறைந்த முன்னாள் தமிழக முதல்வர் எம்ஜிஆரின் 108வது பிறந்தநாள் விழா புதுச்சேரி அரசு சார்பில் கொண்டாடப்பட்டது. இதனையொட்டி புதுச்சேரி புதிய பேருந்து நிலையம் எதிரே உள்ள அவரது சிலைக்கு அரசு சார்பில் முதலமைச்சர் ரங்கசாமி, அமைச்சர் சாய் சரவணகுமார், துணை சபாநாயகர் ராஜவேலு, சட்டமன்ற உறுப்பினர்கள் நேரு, ஆறுமுகம் உள்ளிட்டோர் மாலை அணிவித்து மரியாதை செலுத்தினர். அதிமுகவினர் மாலை அணிவித்து மரியாதை செலுத்தினர். புதுச்சேரி கடற்கரை சாலையில் நடைபெற்ற கிராமிய கலை நிகழ்ச்சியில் கலந்து கொண்ட கலைஞர்களுக்கு உள்துறை அமைச்சர் நமச்சிவாயம், சட்டமன்ற உறுப்பினர் பி ராமலிங்கம் ஆகியோர் சான்றிதழ்களை வழங்கி பாராட்டினர். இந்த கலை இலக்கிய முன்னணி சார்பில் கிராமிய கலை நிகழ்ச்சி தர்மத்தின் திருவிழா புதுச்சேரி கடற்கரை சாலையில் உள்ள காந்தி திடலில் நடைபெற்றது. நிகழ்ச்சியில் கிராமிய கலை நிகழ்ச்சிகள் நிகழ்த்தப்பட்டன. இந்நிகழ்ச்சியில் சிறந்து விளங்கிய கலைஞர்களுக்கு உள்துறை அமைச்சர் நமச்சிவாயம், சட்டமன்ற உறுப்பினர் பி ராமலிங்கம், ஸ்டண்ட் மாஸ்டர் கண்ணல் கண்ணன் ஆகியோர் கலந்து கொண்டு சான்றிதழ் மற்றும் பரிசுகள் வழங்கி வாழ்த்துக்களை தெரிவித்தனர். இந்நிகழ்ச்சியில் இந்து கலை இலக்கிய முன்னணியைச் சேர்ந்த நிர்வாகிகள் பலர் கலந்து கொண்டார்கள். மேலும் ஏராளமான பொதுமக்களும் இந்த நாட்டுப்புற கலை நிகழ்ச்சியை கண்டு ரசித்தனர். காணும் பொங்கலை கொண்டாடுவதற்காக புதுச்சேரி ஒட்டியுள்ள விழுப்புரம், திண்டிவனம், மரக்காணம் உள்ளிட்ட தமிழகத்தின் பல்வேறு மாவட்டங்களில் இருந்தும் சுற்றுலா பயணிகள் ஆயிரக்கணக்கானோர் சுற்றுலா தலங்களில் குடும்பத்துடன் கூடி உற்சாகத்துடன் காணும் பொங்கலை கொண்டாடினர். பாதுகாப்பு கருதி பொதுமக்கள் மற்றும் சுற்றுலா பயணிகளை கடலில் யாரும் இறங்கவும் குளிக்கவும் போலீசார் அனுமதிக்கவில்லை. இதன் காரணமாக பாறைகள் மீது அமர்ந்து கடலை ரசித்து செல்ஃபி எடுத்துக் கொண்டார்கள். மேலும் லைஃப் கார்டுகள் மற்றும் போலீசார் கடற்கரையில் கண்காணிப்பில் ஈடுபட்டனர். கடற்கரை சாலை, பாரதி பூங்கா, தாவரவியல் பூங்கா, சுண்ணாம்பாறு, படகு குழாம் உள்ளிட்ட அனைத்து சுற்றுலா தலங்களிலும் பொதுமக்கள் கூட்டம் அலைமோதியது. புதுச்சேரி காலாப்பட்டு பகுதியில் மாநில அரசின் தொழில்நுட்ப பல்கலைக்கழகம் இயங்கி வருகின்றது. இக்கல்லூரி வளாகத்தில் கடந்த 11ஆம் தேதி அன்று மாலை இருசக்கர வாகனங்களில் வந்த 4 பேர் கொண்ட கும்பல் பல்கலைக்கழகத்திற்குள் அத்துமீறி உள்ளே நுழைந்து தகாத வார்த்தையால் திட்டி தகராறில் ஈடுபட்டதாகவும் அவர்கள் மீது சட்ட ரீதியான நடவடிக்கை எடுக்க வேண்டுமென தொழில்நுட்ப பல்கலைக்கழக பதிவாளர் காலாப்பட்டு காவல் நிலையத்தில் புகார் அளித்தார். புகாரின் அடிப்படையில் போலீசார் அத்துமீறி உள்ளே நுழைதல், ஆபாசமாக திட்டுதல் உள்ளிட்ட 3 பிரிவுகளின் கீழ் அடையாளம் தெரியாத 4 பேர் மீது வழக்கு பதிவு செய்து அவர்களை தேடி வந்த நிலையில் நள்ளிரவு வழக்கில் தொடர்புடைய காலாப்பட்டு பகுதியைச் சேர்ந்த ஷியாம், வில்லியனூர் பகுதியைச் சேர்ந்த அரசு கல்லூரி 1ஆம் ஆண்டு மாணவர் பிமல் உள்ளிட்ட மேலும் 2 சிறுவர்களும் கைது செய்யப்பட்டனர். தொடர்ந்து ஷியாம் மற்றும் விமல் ஆகிய இருவரையும் நீதிபதி முன்பு ஆஜர்படுத்தி காலாப்பட்டு மத்திய சிறையில் அடைக்கப்பட்ட நிலையில் சிறார்கள் இருவரும் ஜாமீனில் விடுவிக்கப்பட்டுள்ளனர். தமிழக முன்னாள் முதல்வர் எம்ஜிஆரின் 108வது பிறந்த நாளை ஒட்டி புதுச்சேரி புதிய பேருந்து நிலையம் எதிரே உள்ள அவரது சிலைக்கு அமமுக சார்பில் மாலை அணிவித்து மரியாதை செலுத்தப்பட்டது. இதில் அமமுக பொதுச் செயலாளர் டிடிவி தினகரன் கலந்து கொண்டு சிலைக்கு மாலை அணிவித்து மரியாதை செலுத்தினார். தொடர்ந்து செய்தியாளர்களை சந்தித்தவர், திமுகவின் மக்கள் விரோத ஆட்சியை அகற்ற அம்மாவின் ஒரு அணியில் திரள வேண்டும் என்றவர், தமிழ்நாட்டு மக்களை ஓரம் கட்டிவிட்டு குடும்ப ஆட்சி நடத்தி வரும் திமுக அலங்காநல்லூர் ஜல்லிக்கட்டின் பொழுது அந்த குடும்பத்தில் உள்ள நிதியெல்லாம் ஒன்று சேர்ந்து மாவட்ட ஆட்சியரை ஓரம் கட்டி அவமானப்படுத்தியுள்ளதாகவும், தமிழகத்தில் சினிமா துறை உள்ளிட்ட அனைத்து துறைகளையும் இந்த குடும்பம் ஆட்சி ஆக்டோபஸ் போல் அபகரித்து ஆதிக்கம் செலுத்தி வருவதாக கூறினார். தொடர்ந்து பேசியவர், ஈரோடு கிழக்கு இடைத்தேர்தல் ஆளும் கட்சியின் அராஜகம் அதிகார துஷ்பிரயோகத்தால் நடைபெறும் என்பதால் அதனை புறக்கணித்துள்ளதாகவும், இந்த தேர்தல் ஒன்றும் தமிழகத்தின் தலையெழுத்தை மாற்றப்போவதில்லை எனவும், இந்த தேர்தலை எடப்பாடி பழனிசாமி புறக்கணிக்க காரணம் என்ன என கேள்வி எழுப்பியவர், அவர் திமுகவின் பி டீமாக செயல்படுவதாகவும், வரும் சட்டமன்ற தேர்தலுக்கு பிறகு பழனிசாமி காணாமல் போய்விடுவார் என்றார்.
புதுச்சேரி அடுத்த மொரட்டாண்டி பகுதியில் அமைந்துள்ள உலகிலேயே மிக உயரமான 72 அடி உயரம் கொண்ட மகா பிரத்யங்கரா காளி கோவிலில் காணும் பொங்கலை முன்னிட்டு உலக நன்மை வேண்டியும் விவசாயம் செழிக்க வேண்டி கரும்பு வனத்திற்குள் பிரத்யங்கரா காளி அமர்ந்து பக்தர்களுக்கு அருள் பாலிப்பது போல் கரும்புகளை கொண்டு பிரத்யங்கரா காளி மூலஸ்தானத்தை சுற்றி அலங்கரித்து பிரத்யங்கரா காளிக்கு வெள்ளி கவசம் அணிவித்து வருடத்தில் 2 முறை அணிவிக்கப்படும் சிவன் மற்றும் பார்வதி தாயார் காட்சியளிக்கும் வைர மாங்கல்ய தரிசனம் நடைபெற்றது. இதில் ஆயிரக்கணக்கான பக்தர்கள் கலந்து கொண்டு பிரத்யங்கரா காளியை தரிசனம் செய்தனர். ஆலய பீடாதிபதி நடாத்தூர் ஜனார்த்தன சுவாமிகள் தலைமையில் இளைய பீடாதிபதி வரத தேசிகன் சுவாமிகள் மற்றும் ஆலய தலைமை அர்ச்சகர் பாலு உள்ளிட்ட அர்ச்சகர்கள் மற்றும் ஆலய நிர்வாகிகள் செய்திருந்தனர். சாலையோர கலை நிகழ்ச்சியுடன் துவங்கியது காரைக்கால் கார்னிவல் திருவிழா. காரைக்கால் மாவட்டத்தில் சுற்றுலாவை மேம்படுத்தும் நோக்கில் பொங்கல் பண்டிகையொட்டி மாவட்ட நிர்வாகம் மற்றும் சுற்றுலாத்துறை இணைந்து கார்னிவல் நிகழ்ச்சியை நடத்தி வருகிறது. இதன் முதல் நிகழ்ச்சியான சாலையோர கலை நிகழ்ச்சியில் புதுச்சேரி குடிமைப் பொருள் வழங்கல் துறை அமைச்சர் திருமுருகன், சட்டமன்ற உறுப்பினர்கள் நாஜிம் நாகத்தியாகராஜன், மாவட்ட ஆட்சியர் சோமசேகர் அப்பாராவ், துணை மாவட்ட ஆட்சியர் அர்ஜுன் ராமகிருஷ்ணன், முதுநிலை காவல் கண்காணிப்பாளர் லக்ஷ்மி சௌஜன்யா மற்றும் அரசு துறை அதிகாரிகள் பங்கேற்றனர். சாலையோர கலை நிகழ்ச்சியை குடிமைப் பொருள் வழங்கல் துறை அமைச்சர் திருமுருகன் கொடியசைத்து துவக்கி வைத்தார். கார்னிவல் நிகழ்ச்சியானது இன்று முதல் 4 நாட்கள் தொடர்ந்து நடைபெற உள்ளது. இதில் முதல் நாள் நிகழ்ச்சியான சாலை கலை நிகழ்ச்சி நடைபெற்றது. இது காரைக்கால் புதிய பேருந்து நிலையத்திலிருந்து தொடங்கி காரைக்கால் அரசு விளையாட்டு மைதானம் வரை பேரணியாக சென்றது. இதில் ஏராளமான பள்ளி மற்றும் கல்லூரி மாணவ மாணவிகள் கலந்து கொண்டு மயிலாட்டம், ஒயிலாட்டம், தமிழர்களின் பாரம்பரிய கலை நிகழ்ச்சிகள், நடனம் மற்றும் சாலை பாதுகாப்பு விழிப்புணர்வு நிகழ்ச்சிகள், 100க்கும் மேற்பட்ட வாகனங்கள் விவசாயம் சார்ந்த பொருட்களை காட்சிப்படுத்தி ஊர்வலமாக சென்றனர். மேலும் அரசு ஊழியர்கள், ஆசிரியர்கள், காவல்துறையினர் சாலை கண்காட்சியில் தங்கள் திறமையை வெளிப்படுத்தும் விதமாக குழுக்களாக சென்று காட்சிப்படுத்தினர். மேலும் மது ஒழிப்பு பற்றி விழிப்புணர்வு ஏற்படுத்தி சென்றனர். கல்லூரி மாணவ மாணவிகளும் கலை நிகழ்ச்சியில் ஈடுபட்டனர். மேலும் அரசின் திட்டங்களை பொதுமக்களுக்கு கொண்டு சேர்க்கும் விதமாக பதாகைகளை கையில் ஏந்தி ஊர்வலமாக சென்றனர். இக்கலை நிகழ்ச்சியில் 5000த்திற்கும் மேற்பட்டோர் ஈடுபட்டுள்ளனர். இவர்களுடன் நாட்டுப்புற கலைஞர்களும் இந்த நிகழ்வில் கலந்து கொண்டு சாலையோர கலை நிகழ்ச்சி வெகு சிறப்பாக நடைபெற்றது. இந்த சாலை கலை நிகழ்ச்சியை சாலையின் இருபுறமும் இருந்து 10,000த்திற்கும் மேற்பட்டோர் கண்டுகளித்தனர். இந்த கார்னிவல் நிகழ்ச்சியானது 4 நாட்கள் நடைபெற உள்ளது. இந்நிகழ்வில் மாரத்தான் ஓட்டம், கபடி போட்டி, கைப்பந்து போட்டி, படகு போட்டி உள்ளிட்ட நாய்கள் கண்காட்சியும் தொடர்ந்து ரேக்லா நிகழ்ச்சிகள் நடைபெற உள்ளது. கார்னிவல் நிகழ்ச்சியால் காரைக்கால் மாவட்டமே திருவிழா கோலம் பூண்டுள்ளது. 4 நாட்களும் மாலையில் பல்வேறு திரைப்பிரபலங்கள் பங்கேற்கும் கலை நிகழ்ச்சிகள் நடைபெற உள்ளது. புதுச்சேரி உப்பளம் தொகுதிக்குட்பட்ட பகுதிகளில் சட்டமன்ற உறுப்பினர் மேம்பாட்டு நிதியிலும் ஸ்மார்ட் சிட்டி திட்டம் மூலமும் தொகுதியில் வேகமாக நடைபெறாமல் இருக்கக்கூடிய பணிகள் குறித்தும் நடக்க வேண்டிய பணிகள் குறித்தும் சட்டமன்ற உறுப்பினர் அனிபால் கனடி அவர்கள் நகராட்சி ஆணையர் கந்தசாமி அவர்களிடம் ஆலோசனை நடத்தினர். அதில் குறிப்பாக சாலைகள் அமைக்க கோரி லதப் சந்து, பாண்டியன் சந்து, அப்பவ மேஸ்திரி வீதி, பொன்னியாங்குட்டி வீதி, வஉசி வீதி, மொராசான் வீதிகளை குறிப்பிட்டார். மேலும் நேதாஜி நகர் 3இல் உள்ள சமுதாய கூடத்தில் முதல் தளத்தில் பள்ளிக்கூடம், பிரான்ஸ்வா தோப்பு மற்றும் ராசவுடையார் தோட்டம் கழிவறை, குபேர் மண்டபம் புனரமைப்பு, அரப்பணி அவ்வை தோட்டம், கல்யாண மண்டபம், ராசவுடையார் தோட்டத்தில் ரயில்வே நிலையம் வழியே செல்லும் வாய்க்கால் கட்டைகள் உப்புனார் வரை அமைக்கும் பணி மற்றும் ஜெயராம் செட்டியார் தோட்டம், நேதாஜி நகர், அழகர்சாமி வீதி சாலை அமைக்க பூமி பூஜை ஆகிய பணிகள் குறித்து சட்டமன்ற உறுப்பினர் அனிபால் கனடி அவர்கள் நகராட்சி ஆணையர் கந்தசாமி அவர்களிடம் ஆலோசனை நடத்தினர். பின்னர் சட்டமன்ற உறுப்பினர் ஆணையருக்கு சால்வை அணிவித்து பொங்கல் வாழ்த்துக்களை கூறினார். உடன் கிளை செயலாளர் ரமேஷ் உடன் இருந்தார். காரைக்காலில் நடைபெற்ற கார்னிவல் திருவிழாவில் திரைப்பட பின்னணி பாடகர் பிரதீப் குமார் பங்கேற்ற இசை நிகழ்ச்சியை காண்பதற்கு ஆயிரக்கணக்கான சுற்றுலா பயணிகள் வருகை. புதுச்சேரி மாநிலம் காரைக்கால் மாவட்டத்தில் பொங்கல் பண்டிகை முன்னிட்டு புதுச்சேரி சுற்றுலாத்துறை மற்றும் காரைக்கால் மாவட்ட நிர்வாகம் இணைந்து 4 நாட்கள் கார்னிவல் திருவிழா நடைபெற்று வருகிறது. இந்த கலை நிகழ்ச்சியின் முதல் நாளாக இன்று திரைப்பட பின்னணி பாடகர் பிரதீப் குமார் இசை நிகழ்ச்சி நடைபெற்றது. இதை காண்பதற்காக காரைக்கால் ஒட்டியுள்ள நாகப்பட்டினம், மயிலாடுதுறை, திருவாரூர் உள்ளிட்ட பல்வேறு மாவட்டங்களிலிருந்து ஆயிரக்கணக்கான சுற்றுலா பயணிகள் வருகை தந்து இசை நிகழ்ச்சி கண்டு ரசித்தனர். மேலும் திரைப்பட பின்னணி பாடகர் பிரதீப் குமார் இசை நிகழ்ச்சியை காண பல்வேறு மாவட்டங்களிலிருந்து ஆயிரக்கணக்கான சுற்றுலா பயணிகள் வருகை தந்ததால் 500க்கும் மேற்பட்ட போலீசார் பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டனர். எல்லாரும் நீங்க திரும்பி பார்த்தீங்கன்னா
வணக்கம் காரைக்கால் மக்களே. புதுச்சேரி காட்டேரிக்குப்பம் திரௌபதி அம்மன் கோவிலில் தை மாதம் முதல் வெள்ளிக்கிழமையை முன்னிட்டு 5 கிலோமீட்டர் 108 பால்குடம் சுமந்து பெண் பக்தர்கள் ஊரை சுற்றி வந்து திரௌபதி அம்மனுக்கு அபிஷேகம் செய்து வழிபாடு செய்தனர். முன்னாள் துணை சபாநாயகர் TPR செல்வம் கலந்து கொண்டு சிறப்பு சாமி தரிசனம் செய்தார். புதுச்சேரி காட்டேரிக்குப்பம் திரௌபதி அம்மன் கோவிலில் தை மாதம் முதல் வெள்ளிக்கிழமையை முன்னிட்டு 24 மனை தெலுங்கு செட்டியார்கள் சமூகம் சார்பில் பால்குட ஊர்வலம் நடைபெற்றது. இதில் கலந்து கொண்ட பெண் பக்தர்கள் 5 கிலோமீட்டர் 108 பால்குடம் சுமந்து பெண் பக்தர்கள் ஊரை சுற்றி வந்து திரௌபதி அம்மனுக்கு அபிஷேகம் செய்து வழிபாடு செய்தனர். இதையொட்டி காலை 7:30 மணிக்கு காட்டேரிக்குப்பம் ஓம் சக்தி அம்மன் கோவில் வளாகத்திலிருந்து பெண்கள் 108 பால்குடத்துடன் கிராமத்தின் முக்கிய வீதி வழியாக ஊர்வலமாக வந்து திரௌபதி அம்மனுக்கு பால் அபிஷேகம் செய்தனர். விழாவில் முன்னாள் துணை சபாநாயகர் TPR செல்வம் உள்ளிட்ட திரளான பக்தர்கள் பொதுமக்கள் கலந்து கொண்டு சாமி தரிசனம் செய்தனர். 3000 பேருக்கு அறுசுவை உணவு அன்னதானம் வழங்கப்பட்டது. ஏற்பாடுகளை காட்டேரிக்குப்பம் 24 மனை தெலுங்கு செட்டியார்கள் செய்திருந்தனர். இந்த நிகழ்ச்சியில் முன்னாள் துணை சபாநாயகர் TPR செல்வம் கலந்து கொண்டு சாமி தரிசனம் செய்தார். தொடர்ந்து வந்திருந்த அனைத்து பக்தர்களுக்கும் சமபந்தி விருந்தினை துவக்கி வைத்தார். தமிழக முன்னாள் முதலமைச்சர் புரட்சித் தலைவர் MGR அவர்களின் 108வது பிறந்தநாள் விழா முத்தியால்பேட்டை தொகுதி அதிமுக சார்பில் மாநில இணை செயலாளர் முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் வையாபுரி மணிகண்டன் தலைமையில் கொண்டாடப்பட்டது. அதன்படி மறைமலை அடிகள் சாலை புதிய பஸ் நிலையம் எதிரே உள்ள மறைந்த தமிழக முன்னாள் முதலமைச்சர் MGRின் திரு உருவ சிலைக்கு சுமார் 100க்கும் மேற்பட்ட அதிமுகவினர் மாலை அணிவித்து மலர் தூவி மரியாதை செலுத்தினார்கள். அதனை முத்தியால்பேட்டை காந்தி வீதி திருக்குறள் மணிகுண்டு அருகே வண்ண மலர்களால் அலங்கரிக்கப்பட்ட MGRின் திரு உருவ படத்துக்கு முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் வையாபுரி மணிகண்டன் மலர் தூவி மரியாதை செலுத்தி பொதுமக்களுக்கு இனிப்புகளை வழங்கினர். இதில் ஏராளமான அதிமுக மாநில மற்றும் தொகுதி நிர்வாகிகள் கலந்து கொண்டார்கள். மக்கள் செல்வன் விஜய் சேதுபதி அவர்களின் 47வது பிறந்த நாளை முன்னிட்டு புதுவை மாநில மக்கள் செல்வன் விஜய் சேதுபதி தலைமை ரசிகர் மன்றம் சார்பாக ஏராளமான நலத்திட்டங்கள் வழங்கப்பட்டது. காலை ஜிப்மர் மருத்துவமனையில் 30க்கும் மேற்பட்டோர் மொத்த உடல் உறுப்பு தானம் செய்தனர். மதியம் ஜிப்மர் மருத்துவமனையில் அன்னதானமும், மாலை வில்லியனூரை அடுத்த கரிக்கலாம்பாக்கம் கிராமத்தை சேர்ந்த குழந்தைகளுடன் கேக் வெட்டியும் ஏழை எளிய மக்களுக்கு நலத்திட்டங்கள் வழங்கியும் வெகு விமர்சையாக கொண்டாடப்பட்டது. இந்நிகழ்ச்சியில் கௌரவ தலைவர் விநாயகம் ஆலோசனைப்படி மாநில பொறுப்பாளர் ரவி தலைமையேற்றார். இந்நிகழ்ச்சிகள் மாநில நிர்வாகி நிர்மல் பாபு ஏற்பாட்டில் நடைபெற்றது. இதில் முக்கிய நிர்வாகிகள் பிரசன்னா, கவியரசன், நவேன், பாபு, வசந்த், விஜய், பிரதீப், முகேஷ், ரீகன், ஸ்ரீதர், பக்தி, பூமணி, கோவலன், சபரி, கார்த்திகேயன், பிரபு, விஸ்வா, சோசைராஜ் மற்றும் ஏராளமான ரசிகர்கள் உடன் இருந்தனர். பொங்கல் தமிழர் திருநாளை முன்னிட்டு நியூ ஸ்டார் விளையாட்டு மற்றும் சமூக சேவை இளைஞர் நற்பணி மன்றம் ஊர் இளைஞர்கள் நடத்திய 16ஆம் ஆண்டு உரியடித்தல், சறுக்கு மரம் ஏறுதல், கோல போட்டிகள் துலுக்கானத்தம்மன் நகரில் உள்ள திடலில் சிறப்பாக நடைபெற்றது. போட்டியில் வெற்றி பெற்றவர்களுக்கு தொழிலதிபர்கள் சுரேஷ்குமார், சந்திரன் பரிசுகளை வழங்கி பாராட்டினார்கள். ஊர் பொதுமக்கள், இளைஞர்கள் பலரும் கலந்து கொண்டு ரசித்து கொண்டாடினார்கள். அனைத்து நிகழ்ச்சி ஏற்பாட்டினை தலைவர் அண்ணா ப்ளூ மெட்டல்ஸ் உரிமையாளர் அண்ணாதுரை சிறப்பாக செய்திருந்தார். காலப்பட்டு சுனாமி குடியிருப்பில் காணும் பொங்கல் விளையாட்டுப் போட்டி பரிசளிப்பு விழா நடைபெற்றது. புதுச்சேரி காலப்பட்டு சுனாமி குடியிருப்பு மக்கள் நலசங்கம் சார்பில் காணும் பொங்கல் விளையாட்டுப் போட்டி பரிசளிப்பு விழா நடைபெற்றது. விழாவில் கோல போட்டி, ஓட்டப்பந்தயம், சைக்கிள் போட்டி, இசை நாற்காலி, தவளை போட்டி போன்ற போட்டிகள் நடைபெற்றது. போட்டியில் வெற்றி பெற்ற மகளிர்களுக்கு சேலை மற்றும் பரிசு பொருட்கள் வழங்கப்பட்டது. விழாவில் சிறப்பு அழைப்பாளராக தொழிலதிபர் சந்திரன் கலந்து கொண்டு பரிசுகள் வழங்கினார். விழாவில் சுனாமி குடியிருப்பு மக்கள் நலசங்க செயல் தலைவர் ஆறுமுகம், தலைவர் குமார், செயலாளர் உத்ராடம், சமூக சேவகி விமலா பெரியாண்டி, மணிமேகலை, தீபா, மீனவ சமூக போராளிகள் ரவிக்குமார், முகிலன், இளைஞர் சமூக இயக்க தலைவர் சப்தன், சங்க நிர்வாகிகள் சேகர், ரஞ்சித், பிரகாஷ் மற்றும் திரளான பொதுமக்கள் கலந்து கொண்டார்கள். இத்துடன் செய்திகள் நிறைவடைகின்றது. நன்றி, வணக்கம்.